இறையேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று வெள்ளிக்கிழமை திரு இறுதி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட நாளாக இருக்கின்றது. ஒரு முறை திருத்தந்தை அவர்கள் கல்கத்தாவில் இருக்கின்ற அன்னை தெரசாவின் அவருடைய இல்லத்தை பார்வையிட்டார். அங்கு பார்வையிடுகின்ற பொழுது ஒரு நிகழ்ச்சியை கண்டு மிகவும் அவர் நெகிழ்ந்து போனார். ஏனென்றால் ஒரு 10 வயது குழந்தை இருக்கும். அந்த குழந்தைக்கு 2 கைகளும் இல்லை, 2 கால்களும் இல்லை. ஆனால் அந்த குழந்தை தன்னுடைய வாயினால் ஒரு ஸ்பூனை எடுத்து உணவை எடுத்து இன்னொரு குழந்தைக்கு உணவை ஊட்டி கொண்டிருந்தது. அதை பார்த்து உண்மையிலே அவர் வியந்து போனார். தன்னுடைய 2 கைகளும் இல்லை, 2 கால்களும் இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அந்த குழந்தையானவர் மற்றொரு குழந்தைக்கு உணவு கொடுப்பதை கண்டு அவர் அந்த திருத்தந்தை வியந்து போனார். இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று நாம் வெள்ளிக்கிழமை திருவிதை ஆண்டவருடைய அன்பு கூட அப்படிப்பட்டது தான். நம்மை நிபந்தனையின்றி அன்பு செய்கின்றான். நீ என்னை அன்பு செய்தால்தான் நான் உன்னை அன்பு செய்வேன் என்பது அர்த்தமல்ல. மனிதனுடைய அன்பு ஒரு நிபந்தனையான அன்பு. நாம் ஒருத்தரை பற்றி பெருமையாக பேசினோம் என்றால் அவர்கள் பெருமையாக பேசுவார்கள். நாம் ஒருவரை பற்றி தரக்குறைவாக பேசினோம் என்றால் அவர்களும் தரக்குறைவாக பேசுவார்கள். ஆக நாம் எதை கொடுக்கின்றோமோ அதை நாம் திரும்பப்படுகின்றோம். இதுதான் மனிதனுடைய அன்பு. ஏன் ஏதாவது முக்கியமான விசேஷத்துக்கு சென்றோம் என்றால் ஒருத்தர் 1000 ரூபாய் மொய் வச்சிருக்காங்க என்றால் 1 ரூபா சேர்த்து 1001 வைப்போம். இதுதான் மனிதனுடைய அன்பு. அதுலேயும் சாப்பாடு சரியில்லைன்னா 1000 ரூபா கொண்டு போனதை 500 ரூபா வச்சுட்டு வருவோம். ஆக நீ என்ன செய்கிறியோ அதை நான் திருப்பி செய்வேன். அதுதான் மனிதனுடைய அன்பு. ஆனால் ஆண்டவர் இயேசுனுடைய அந்த திருஹிருதய அன்பு என்பது, நீ எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் எப்படிப்பட்ட பாவியாக இருந்தாலும் சரி, நான் உன்னை முழுமையாக அன்பு செய்கின்றேன், நிபந்தனையின்றி அன்பு செய்கின்றேன், உன்னுடைய பாவங்களை எல்லாம் நான் மன்னிக்கின்றேன், உன்னை ஏற்றுக்கொள்கின்றேன் என்று ஒரு 100% அன்பாக இருக்கின்றது. அதைத்தான் இந்த காணாமல் போன ஆடுகளின் உவமையை பார்க்கின்றோம். 99 ஆடுகளில் ஒரு ஆடு காணாமல் போனால் அதை தேடி அலைந்து அதை கொண்டு வருவது, அதுதான் ஆண்டவர் இயேசு. எல்லோரும் மீட்படைய வேண்டும். எல்லோரும் அந்த இயேசுவின் திருஹிருதய அன்பை, மன்னிப்பை சுவைக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஆண்டவரின் ஒரு மிக பெரும் ஒரு அன்பாக இருக்கின்றது. ஆனால் அப்படி அன்பு செய்கின்ற அந்த ஆண்டவரை நாம் எப்படி அன்பு செய்கின்றோம்? நாம் நம்முடைய பாவங்களால் காயப்படுத்துகின்றோம். நம்முடைய தேவையில்லாத சிந்தனைகளால், பழக்க வழக்கங்களால் அவரை விட்டு நாம் வெளியே செல்கின்றோம். பாவங்களுக்கு அடிமையாகின்றோம். ஏன் திருப்பலி கூட சென்று விட்டு திருப்பலி முடிந்த உடனே அடுத்தவர்களை பற்றி புரணி பேசுகின்றோம். அவள் கட்டியிருக்கின்ற சேலையை பாரு, ஒவ்வொரு நாளும் புது புது சேலை கட்டிக்கிட்டு வாரான். அல்லது பைக்கில் வந்தவன் கார் வாங்கிட்டான், இவன் எப்படி வீடு வாங்கினேன் என்று பூசை முடிந்த உடனே ஒரு 10 நிமிஷத்தில் அடுத்தவர்களை பற்றி புரணி பேச்சு. இப்படிப்பட்ட பாவங்கள் எல்லாம் ஆண்டவருடைய திரு இருதயத்தை காயப்படுத்துகின்றது. நம்முடைய தவறான பேச்சுகளால், மற்றவர்களை அவதூறாக பேசுவதால் நாம் ஆண்டவரை காயப்படுத்துகின்றோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். திரு இருதய ஆண்டவரின் அன்பு என்பது ஒவ்வொரு நாளும் நமக்கு தேடி வருகின்றது. நாம் நம்மை ஒவ்வொரு நாளும் சோதித்து பார்க்க வேண்டும். அந்த அன்பை நான் பெற தகுதியுள்ளவனாக இருக்கின்றேனா? பல சமயங்களிலே தகுதியற்ற நிலையிலே நாம் இருக்கின்றோம். நாம் நம்முடைய பாவ இடங்களுக்கு நாம் தேடி செல்கின்றோம். அப்படிப்பட்ட நபர்களை சந்திக்கின்றோம். அவர்களோடு உறவு வைத்துக் கொள்கின்றோம். நாம் நம்முடைய வாழ்வை இழந்து விடுகின்றோம். ஆகவே இன்றைய நாளிலே, இந்த திருஹிருதய ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட நாளிலே நாம் நம்மையே ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என்னுடைய உள்ளத்தையும் உமது உள்ளத்தை போல மாற்றும். நான் நேற்று இருப்பதை விட இன்று ஒரு நல்லவனாக இருக்க வேண்டும். ஒரே நாளில் நாம் பெரிய எல்லாத்தையும் விட்டுவிட்டு ஒரு புனிதனாக மாற முடியாது. நேற்று செய்த பாவங்களை விட்டுவிட்டு நான் இன்று என்னை ஒப்புக் கொடுக்கின்றேன்.
காலையில் எழுந்ததையும் ஒவ்வொரு நாளும் ஒப்பு கொடுக்கணும். இந்த நாளில் என்னோடு இருக்கணும். இதுதான் இந்த பாவம் தான் நான் அடிக்கடி செய்கிறேன். இந்த பாவத்தை இன்னைக்கு நான் செய்ய மாட்டேன். எனக்கு அதுக்கு வல்லமை கொடு. என்னோடு இருந்து என்னை வழி நடத்து, என்னை ஆசீர்வதித்து, என் குடும்பத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றேன் என்று அந்த திருது ஆண்டவரின் முன்பாக குடும்பத்தோடு ஒவ்வொரு நாளும் முழந்தால் படியிட்டு மெழுகுதிரி ஏந்தி நாம் ஜெபிக்கின்ற பொழுது, நம் குடும்பத்தை ஒப்பு கொடுக்கின்ற பொழுது திருது ஆண்டவரின் ஆசீர்வாதம் நம்ம குடும்பத்துக்கு நிறைவாக கிடைக்கும். ஆக முக்கியமாக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தவறாமல் திருப்பலி காண்போம். திருப்பலி கண்டு நற்கருணையை உட்கொள்வோம். அந்த திருதை ஆண்டவரின் அன்பை ஒவ்வொரு நாளும் சுவைப்போம். நாம் அந்த அன்பை சுவைத்தாத்தான் அந்த அன்பை மற்றவர்களுக்கு கொடுக்க முடியும். சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும் என்று சொல்வார்கள். நாம் அந்த அன்பை முழுவதுமாக நாம் பெற்றுக்கொள்கின்ற பொழுது, நம்முடைய வாழ்விலே அனுபவிக்கின்ற பொழுது, நாம் வெளியிலே செல்கின்ற பொழுது சிறு சிறு தவறுகள் செய்கின்றவர்கள் அல்லது நம்மை மதிக்காதவர்கள், நம்மை பற்றி அவதூறாக பேசுகின்றவர்கள், அவர்களை பற்றியெல்லாம் நாம் கவலைப்பட மாட்டோம். அவர்கள் அறியாமல் செய்கின்றார்கள். இயேசு சிலுவையில் தொங்கிய போது சொன்னது போல, இவர்கள் இன்னதென்று அறியாமல் செய்கின்றார்கள், மன்னியும் என்று சொன்னது போல, அப்படிப்பட்ட அந்த மன்னிக்கின்ற அந்த இதயத்தை திருது ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். ஆகவே இந்த நாளிலே நம்மையே ஒப்பு கொடுப்போம். திருது ஆண்டவரின் அருளும் ஆசீரும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் நிறைவாக கிடைப்பதாக. ஆமேன்.